குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. உளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 5:32 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:55 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 11:51 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 5:13 வரை சதுஷ்பாதம், பின்பு மாலை 5:32 வரை நாகவம், பின்பு கிமிஸ்துக்கினம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:55 வரை மூலம், பின்பு பூராடம். சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவாடானை ஸ்ரீ ஸ்நேகவள்ளி அம்மன் வெண்ணெய் தாழி சேவை, ஸ்ரீ சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் பெருந்திருவிழா. இன்றைய நாளுக்கான வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கான வழிபாடு முறைகள் எப்படி என்பதை நீங்கள் விரிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள், உபகரண பழுதுகளை செய்ய உகந்த நாள், மந்திர பிரயோகம் செய்ய ஏற்ற நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:51 முதல் 12:35 வரையில் மேஷ லக்னம், 12:36 முதல் 2:37 வரை ரிஷப லக்னம், 2:38 முதல் 4:49 வரையில் மிதுன லக்னம், காலை 4:50 முதல் 7:01 வரை கடக லக்னம், 7:02 முதல் 9:03 வரை சிம்ம லக்னம், 9:04 முதல் 11:03 வரை கன்னி லக்னம், 11:04 முதல் 1:10 வரை துலாம் லக்னம், 1:11 முதல் 3:20 வரை விருச்சக லக்னம், 3:21 முதல் 5:27 வரை தனுசு லக்னம், 5:28 முதல் 7:22 வரை மகர லக்னம், 7:23 முதல் இரவு 9:05 வரை கும்ப லக்னம், 9:06 முதல் இரவு 10:46 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த நாளில் உச்சரிப்பது மிக விசேஷம். அந்தந்த நாளுக்குண்டான வகையில் அந்தந்த காயத்ரி மந்திரங்களை அந்த கிரகத்திற்கு சிறப்பை ஏற்படுத்தும் விதமாக உச்சரிக்கும் பொழுது அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு மிக அதிகம். அதிகாலை பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னர் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழில் சொல்லலாம்,
ஓம் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவ சூரியனே போற்றி போற்றி என்று ஸ்ரீ சூரிய பகவானை வணங்குபவர்களுக்கு அஷ்டதிக் பாலகர்களுடைய அனுகிரகமும் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாக்கும். ஆன்ம பலம் பெருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான உத்தியோகம் கிடைக்கும். அரசியலில் மிகப்பெரிய ஒரு நிலையில் கோட்டையை பிடிப்பீர்கள். உங்களுடைய வாக்கு சாதுரியமாக இருக்கும். கௌரவம் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை கூடும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கக்கூடும். எல்லோருக்கும் நீங்கள் மிக பிரதானமானவராக, முக்கியமானவராக, பிரபலமாக போற்றப்படுவீர்கள். அதோடு ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் முன்னோர்களுடைய ஆசையும் இன்றைய நாள் பரிபூர்ணமாக கிடைக்க வழிபாடு செய்யுங்கள். 12 ராசிக்காரர்களும் அதிகாலை பொழுதே எழுந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடும் பொழுது சகல காரிய சித்தி உண்டாக்கும். அமாவாசை தினமாக இருப்பதால் சூரிய நமஸ்காரம் செய்வது மற்றும் சந்திர பகவானையும் நீங்கள் வணங்கினாலே போதும். சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாள்தான் இந்த அமாவாசை திதி என்பது. ஆகவே இன்றைய நாள் சூரியன் கண்ணாகவும் மற்றொரு கண் சந்திரனாகவும் பாவித்து தாய் தந்தையரை வணங்கினால் மிகுந்த பலன் உண்டாகும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நல்லது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று சீரும் சிறப்புமாக்க முன்னோர்களுடைய ஆசையும் குல தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் கேத்து பகவான், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஆடி அமாவாசை தினம். இந்த அமாவாசை திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, எதை செய்தால், எதை தானம் செய்தால் உங்களுடைய ராசிக்கு நல்லது என்பது பற்றிய முழுமையான விளக்கங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு அதன்படி செய்யுங்கள். முன்னோர்களுடைய ஆசையும் குல தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் நல்லதொரு அனுபவங்கள் கிடைக்கும். சில விஷயங்களை போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். பிறரை எதிர்கொள்வது கடினமாக இருக்காது. லாவகமாக பேசி சமாளித்து விடுவீர்கள். எதிர்ப்புகளை நீக்கி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் மேஷராசி அன்பர்களுக்கு.
அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வீர்கள். பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களுக்கு உண்டு. அதிலும் உடன் பிறந்தவர்களிடத்தில் நல்ல மனதை விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல நேரமானது உருவாகும். பிறரை புரிந்து கொள்வீர்கள். புரிதல் இருந்தாலே குடும்பத்தில் வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ காணப்படாது. செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன காரியங்களில் கூட ஈடுபாடு அதிகரிக்கும். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வங்கள் பிறக்கும். மாணவர்கள் படிப்பினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படுவதால் ஓரளவிற்கு சமாளித்து விடுவீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே இன்றைய தினம் நடக்கும். ஆடி அமாவாசை தினம் என்பதால் அன்னதானம் செய்வது உங்களுடைய கர்ம வினையை குறைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஆதித்ய கணபதி அல்லது சூரிய கணபதியை வணங்குங்கள். நல்லதொரு அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களில் ஞானம் பிறக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள். விளையாட்டு போக்காக கூட சில விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களிடத்தில் உங்களுக்கான பேரும் நல்லதொரு மதிப்பும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படக்கூடியதாகவே அமையும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். நல்ல தருணங்கள் உண்டாக்கும். வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் ஆர்வங்கள் உண்டாக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய ஆவணங்களை அவ்வப்போது சரிபார்ப்பது நல்லது. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவசூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். சிவபெருமானுடைய மந்திரமான பஞ்சாட்சர மந்திரம் வயநமசி மசிவயன எனம சிவ சிவிய நம நமசிவைய என்று இந்த பஞ்சாட்சர மந்திரங்களை ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். வெற்றிகரமான நாள் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே. எதிரிகளை துவம்சம் செய்வீர்கள். மறைமுகமான சங்கடங்கள் மறையும். எதிரிகள் தொல்லைகள் விலகும். போட்டிகள் இருக்கும். அதையும் நீங்கள் எதிர்கொண்டு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின் படி பார்க்கும் பொழுது ஆடி அமாவாசை தினம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சகோதர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் அவர் வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார். சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது அமாவாசை திதி. ஆகவே கடகத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். மற்றவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உணர்ந்து செயல்பட வேண்டும். பொதுவாக இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் அனுகூலம் இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும்.
நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மன நிம்மதி வேண்டி, திருப்தி வேண்டி, மன அமைதி வேண்டி குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு போகலாம். விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சில பூஜை வழிபாடு முறைகளை செய்து மகிழ்வீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். வியாபாரத்தில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பொருளாதார அந்தஸ்து அதிகரிக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, ஆடி அமாவாசை தினம் என்பதால் பொருள் விற்பனை அமோகமாகும். பூக்கள் மற்றும் சின்ன சின்ன வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சில தொந்தரவுகள் நீங்கி மன நிம்மதி பெறுவீர்கள். அனுகூலமான நாளாகவே அமையும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்க முற்படுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும், குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சிக்காகவும், அவர்களுடைய திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அல்லது அவர்களுடைய வேலைக்கான விஷயங்கள், இது பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். காரணம், 5ஆம் வீட்டினுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டில். பிள்ளைகளுக்காக சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். அதிலும் அரசாங்க வேலைகள் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய செயல்கள் கூட அமையலாம். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் புதிதாக வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். அல்லது அதற்கான வகையில் பணத்தை சேமித்து வைக்கலாம். கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல்தான் உங்களுக்கு பலன்களே அமையும். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். பெரியவர்களுடைய ஆசையை பெறுவது இன்றைய நாள் நல்லது. நேரம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். அது இன்னும் சிறப்பு. அதே போல வீட்டில் பெரியவர்கள், முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வது மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன நிறைவை தரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முயற்சிக்குண்டான பலன் கை கொடுக்கும். கைமேல் உங்களுக்கு பலன் அதிகமாக மிகுதியாகவே இருக்கும். யாருக்கும் எதையும் நம்பி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் புரியும். பிறரால் செய்ய முடியாத வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். நன்மைகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சூரிய பகவான், புதன் பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உண்டாக்கும். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுப்பீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாளாகவே அமையும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகும். ஒத்துழைப்பு மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த, ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ
புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஆடி அமாவாசை தினம். கோச்சாரத்தினுடைய பலன்களை வைத்து பார்க்கும் போது மங்களகரமான விஷயங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே தொடங்குகிறது. எதற்கும் கவலை வேண்டாம். நினைத்ததை நினைத்தபடியாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். மன திருப்தி இருக்கும். எந்த வேலைகளை தொட்டாலும் அவற்றை திறமையாக முடிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இன்றைய நாள் முழுவதுமே கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத வகையில் சில புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் தெளிவும் உண்டாகும். வியாபாரத்தில் பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதாக இருந்தால் பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். மேன்மைகள் நிறைந்த நாளாக கூட அமையும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளையும் குல தெய்வ வழிபாட்டையும் இரண்டையும் நீங்கள் இரு கண்கள் போல செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தாமதங்களும் நீங்கும். தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். முன்னோர்களுடைய ஆசை இருப்பின் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாகவே அமையும். தாய் தந்தையர் இருக்கும் போது அவர்களிடத்தில் ஆசை பெறுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் என்பவர் தந்தைக்காரகன், சந்திர பகவான் என்பவர் தாய்க்காரகன், புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுக்கு உண்டானவர். ஆக இன்றைய நாள் நீங்கள் மூவர் இடத்திலும் ஆசை பெறுவது நல்லது. விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை தினம் குழந்தைகளோடு வீட்டில் உங்கள் துணைவரோடு வெளியே செல்லக்கூடிய ஒரு சில யோசனைகள் உண்டாக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய செயலுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக, உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவே இருப்பார்கள். ஆற்றல் அதிகரிக்கும், வேகம் இருக்கும். உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். மனக்குழப்பங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பணம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். இடர்பாடுகளை களைந்து முன்னேறுவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். எடுத்த வேலையின் மூலம் லாபம் கிடைக்குமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகளினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செய்தால் சீக்கிரமாகவும் வேலைகள் நடக்கும். அதனால் லாபமும் உண்டாகும். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகச் சரியாக முடிப்பீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும். நல்ல சிந்தனை உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை, வாகனம் வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாள் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. சுப காரியத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். மிகுந்த ஒரு பிரியத்தோடு உறவுகளை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியம் கிட்டும். உங்களை பற்றிய உயர்ந்த எண்ணங்களும் கருத்துக்களும் மற்றவர்களுக்கு மத்தியில் உருவாக்கும். நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பெருந்தன்மையான எண்ணம் உருவாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஆடி அமாவாசை தினம் என்பதால் காளி தெய்வ வழிபாடு, துர்க்கையம்மனுடைய வழிபாடு, எந்த அம்மன் கோவிலுக்கும் சென்று வரலாம். மாற்றங்கள் பிறக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த வாய்ப்புகள் உண்டாக்கும். மன நிம்மதியும் மன நிறைவும் அதிகரிக்கும். எதிர்கால வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. எதையும் சிந்திக்க வேண்டும். பிறருடைய கருத்துக்களை கேட்டறிந்தாலும் உங்கள் முகாந்திரமாக ரிப்பீட் மற்றவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டறிந்தாலும் உங்கள் முகாந்திரமாக ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவெடுங்கள். வளர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நல்லதொரு தெளிவு என்பது அவசியம்.
நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாக்கும். இந்த நாள் யோக பலன் உண்டு. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெற்று சிறப்பாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் ராசி அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், சகோதர ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். வேலையில் இருப்பவர்கள் கூடுமான வரையில் முழுமையான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். திறமைக்குண்டானபடி பாராட்டுகள் கிடைக்கும். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளியிடங்களில் பரவும். தூய்மையான மனதோடு உங்களுடைய செயல்களில் ஈடுபடுவீர்கள். அமாவாசை தினம் முன்னோர்களுடைய வழிபாடு மிக நல்லது. உங்களை பற்றிய சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பலம் என்ன, பலவீனம் என்ன அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தெய்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு உண்டு. அன்னதானம், தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கும். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, பயிற்சியாளர்களாக இருப்பவர்கள், மாணவ மாணவிகள் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். சகோதர உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வேண்டாம். ராசியினுடைய 11ஆவது வீடு லாபஸ்தானத்திலேயே மூத்த சகோதர சகோதரிக்குண்டான பாவகமான அதில் 10ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானே சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு குரு பகவானும் இணைந்து இருக்கிறார். வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகமாகும். 4ஆம் வீடு, வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். தாய்க்குண்டான செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்த முற்படுவீர்கள். மன அமைப்பு உங்களுக்கு சீராக இருக்கும். கோப உணர்வுகளை சில நேரம் தவிர்க்க வேண்டும். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான். ஆக கோபங்களை தவிர்த்து நன்மைகளை செய்யுங்கள். எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள். பிரீத்தி நிறைந்த நாளாக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்ப உறவில் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பாத்தியம் தொடர்பான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் காண வழி கிடைக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். இரவும் பகல் பாராது அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது அற்புதத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். எதையும் மிக சரியாக புரிந்து கொள்வீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். திடகாத்திரமாக செயல்படுவீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உண்டாக்கும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். செயல்படக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் குறித்த எண்ணங்கள் மேம்படலாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை சூரிய பகவானை வணங்குவது நல்லது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சூரிய பகவானும் அது மட்டுமல்ல சந்திர பகவானும் இணைந்தே இருக்கிறார். 3 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு ராசியிலேயே அமைகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டாம். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். மன அமைதி வேண்டிய நாளும் கூட குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகளிடத்தில் சூழ்நிலைகளை உணர்ந்து நடக்க வேண்டும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நல்லதை நீங்கள் பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமானம் சம்பந்தமான நிலையை சொல்லக்கூடிய பாவகத்தில் அடிப்படை கல்விக்குண்டான பாவகம் 2ஆம் வீடு. அதில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 12வது வீடு மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். மறைவு ஸ்தானத்தில் மனோகாரகனான சந்திர பகவான் மறைவதால் எண்ணத்தில் குழப்பங்கள் இருக்கும். தெளிவு பெற தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. இறை நாமத்தை ஜபியுங்கள். பாராயணம் செய்வது விசேஷம். உங்களுக்கு பிடித்த சிவ மந்திரங்களை உச்சரிக்கலாம். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தையும் சிவாய நமக எனும் மந்திரத்தையும் உச்சரித்தால் கிரக ரீதியாக வரக்கூடிய தாக்கங்கள், கஷ்டங்கள், வினைகள் தீரும். கடக ராசியிலேயே அதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு மறைவான இடம், அதாவது 12வது வீடு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். உணவில் கட்டுப்பாடு தேவை. எண்ணத்திலும் கட்டுப்பாடு தேவை. மனதை அங்கு இங்குமாக அலைய விடாதீர்கள். மன கட்டுப்பாடு இருந்தால்தான் உங்களுடைய செயல்களிலேயே வேகம் இருக்கும். பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் சற்று குறையும். எந்த ஒரு விஷயத்திலும் பேசுவதாகட்டும், செயலில் ஆகட்டும், கட்டுப்பாடு என்பது தேவை. மனம் சார்ந்த விஷயங்களில் அமைதியாக இருங்கள். எண்ணிய சில பணிகள் நிறைவேறும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு என்பது தேவை. பொறுப்புகள் குறையும். எதிலும் கவனமாக செயல்படுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவ சூரிய பகவானை வணங்குங்கள். வேலைகள் நிறைவேறும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் துரிதமாக நடக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. இந்நாள் பொன்னாளாக அமையட்டும். தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஆடி அமாவாசை தினம். கன்னிராசி அன்பர்களே, முன்னோர்களுடைய வழிபாடு மிக மிக சிறந்தது. சமூகத்தில் நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் சமூக பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பிற நபர்களினால் ஒத்துழைப்பு மேம்படும். மன அமைப்பில் இருந்த சங்கடங்கள் விலக்கும். எதையும் தைரியமாக கொண்டு செல்வீர்கள். கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்நிலை கல்வியில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மன அமைப்பை சீர்படுத்திக் கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வியாபார வேலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மன அமைப்பு சீராக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை புரிந்து கொண்டு செய்வதால் வருமானம் அதிகமாகவே கிடைக்கும். வேலையாட்களிடத்தில் உங்களுக்கு நற்பெயர்களும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு உண்டாகும். மனம் நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. பல சிறப்புகள் பெறக்கூடும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு வரக்கூடிய மாத தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். தலைமை ஆசிரியர்களிடத்தில் நற்பெயர்கள் கிடைக்கும். எதையும் மிகச் சரியாக விவேகமாக நல்ல சிந்தனையோடு செய்வதால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டு. கீர்த்தி அதிகரிக்கும். புகழ் பெறுவீர்கள். வேலை தொடர்பாக ஆராய்ச்சியில் இருப்பவர்கள், வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். குடும்ப அமைப்பில் இருந்த குழப்பங்கள் விலகும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு ஏற்படும். எதிர்பார்த்தபடி நல்ல குழந்தை செல்வம் பிறக்கும். திருமணம் ஆகாமல் காத்திருப்பவர்களுக்கு, ஆண் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தனை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். எதையும் மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாளாகும். சமூக அந்தஸ்து உயரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. மன நிறைவு பெறுவீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களிலும் சேமிப்பு தொடர்பான செயல்களிலும் ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். லாபம் பெருக்கும். ஆதரவு உண்டாக்கும். தலைமை அதிகாரிகளுடைய செயல்கள் மன நிறைவை பெற்றுத்தரும்.
சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். மாணவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வருமானம் சீராக அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் குரு பகவான் சஞ்சாரம், விரயஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மற்றவர்களிடத்தில் உறவுகளிடத்தில் உண்மையானவர்கள் யார் என்பதை கண்டுகொள்வீர்கள். தேவையற்ற செலவுகள் உண்டாக்கலாம். சமூகத்தில் நல்ல பேரும் புகழோடு காணப்படுவீர்கள். பிறருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து முற்படுவீர்கள். ஆடம்பரமான செலவுகள் உண்டாகலாம். இதனால் உங்களுடைய சேமிப்புகள் குறையும். குழந்தைகளுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக அமையும். வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். படிப்பில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். மாணவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான புதிய முதலீடுகள் மேம்படும். ஆர்வம் நிறைந்த நாளாகும். ஆடி அமாவாசை தினம் முன்னோர்களுடைய வழிபாடுகளுக்கு உகந்த நாள். ராசிப்படி இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகளை பார்க்கலாம். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். உறவுகளுடைய நிலையை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. இந்த நாள் ஆடி அமாவாசை என்பதால் காளி தெய்வ வழிபாடும் சிறப்பு. உங்கள் குல தெய்வத்தை வணங்கி வந்தாலே போதும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் சாதகமாக அமையும். வண்டி வாகன பயணங்களை
பயன்படுத்துபவர்களுக்கு வாகன பழுதுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முதலீடுகள் மேம்படும், வருமானம் கிடைக்கும், ஆர்வம் நிறைந்த நாள். வீடு, மனை இது போன்ற விஷயங்களுக்கு, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் வீட்டில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் பாவாதிபதியோடு இணைந்து இருக்கிறார். ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள் மேம்படும். இழுபறியாக இருந்த சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவை தரும், பெருமை உண்டாக்கும். குழந்தைகளுடைய வழியில் ஆதாயம் மேம்படும். குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு வருவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிறருடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். ஆடி அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்கள். அதே போல குலதெய்வ வழிபாடு மிகச் சிறந்தது. இன்றைய பஞ்சாங்கத்தில் ஆடி அமாவாசை அன்று செய்ய வேண்டிய தானம் என்ன, தர்மம் என்ன, யாருக்கு எதை கொடுத்தால் உங்களுடைய தோஷங்கள் நீங்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இறை வழிபாடு நல்லது. அதே நேரத்தில் மூதாதையர்களுடைய ஆசி பெற முறையாக வழிபடுங்கள். வியாபார வேலைகளில் புதுமையான சூழல் ஏற்படும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. ஆலோசனைகள் கிடைக்கும். எதிர்கால வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். காலதாமதங்கள் விலக்கும். எதிர்பார்த்த வேலைகளை முன்னெடுத்து செல்வீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். மன அமைப்பு சீராக்கும். எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பண வரவு சித்திக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்தது. புதுமை நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. இறை வழிபாட்டின் மூலமே நன்மைகள் பெறலாம். இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது, சூரிய நாராயணரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிவு வேண்டிய நாளாக இருக்கும். வியாபாரத்தினுடைய நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதகமான சூழல் அமையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நவ கிரகங்களினுடைய நல்லருளோடு இந்த நாளை தொடங்குங்கள். சிவபெருமானை வணங்கி வருவதால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆகவே தனுசு ராசி அன்பர்களை ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்வதால் அதீதமான பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பவர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதே போல ஸ்ரீ ராம ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம். ஆபத்தாம பகர்த்தாரம் பீதானாம் பீதி நாசனம் என்று தொடங்கக்கூடிய ஸ்ரீ ராம ஸ்தோத்திரத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் உச்சரித்து வந்தாலே போதும், சகல பாவங்கள் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் வீடான கடகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்கர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில். சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8இல் தான் இருக்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் துணைவரிடத்தில் பொறுமை நிதானம் வேண்டும். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், நட்புகளை நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த 7ஆம் இடமே விளங்குகிறது. வாழ்க்கை துணைவருடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வரவு செலவு கணக்குகளை அவ்வப்போது சரிபார்த்து கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதால் மௌனமாக இருங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செய்தல் வேண்டும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில் அலைச்சல் உண்டாக்கும். பிறருடைய செயல்களுக்கு மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எளிமையான செயல்கள் கூட தாமதமாகி நிறைவு பெறும். செலவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. பிறரிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். உங்களை பற்றி வீண் பேச்சுக்கள் வரலாம், அவதூறு ஏற்படலாம். சில நேரம் செய்யாத வேலைக்கு பழி சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அலைச்சல் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு காலதாமதமாக கூட நடக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் கையில் கொண்டு போகக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படுங்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சிந்தித்து செயல்படுங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதையும் நேர்மையாக்க கொண்டு செல்ல வேண்டும்.
உடல் நலம் சார்ந்த விஷயங்களில், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வீண் செலவுகள், விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மற்றும் நவகிரக வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஆடி அமாவாசை தினம். மகர ராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்றாறு போல்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான். மனதில் ஆன்மீக நாட்டம் இருக்கும். சொத்துக்களின் மூலம் நன்மைகளை பெருமளவு பெறுவீர்கள். பூர்வீகத்தினுடைய வீடு அல்லது விவசாய பூமி கிடைக்கும். வீடு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்களுடைய நல்ல ஆதரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். சுப காரியம் சம்பந்தமான எண்ணம் பலிதமாகும். நெருக்கமானவர்களோடு சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சிலருடைய கருத்துக்களையும் கேட்டு அறிவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அனுகூலம் நிறைந்த நாள். உடல் நலம், மனநலம் சீராக இருக்கும். முழுமையான ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். நெருக்கமானவர்களிடத்தில் அவர்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து செயல்படுத்துவீர்கள். வியாபாரம் தொடர்பாகவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சிறுதூர பயணங்கள் கைகூடி வரும். ஆடி அமாவாசை தினம் என்பதால் முன்னோர்களுடைய ஆசி பெற முறையான வழிபாடுகள் செய்வது நல்லது. அதே போல குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நன்மைகள் மிகுதியாகவே கிடைக்கும். எதை செய்தாலும் மிக ஆர்வத்தோடு செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதரவு கிடைக்கும். உறவுகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். நன்மைகள் நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ
அம்பிகை அம்பாள் வழிபாடு மிக மிக நல்லது. ஆதரவான நாளாக அமையும். வேலைகள் கைகூடும். மன நிம்மதியோடு இருப்பீர்கள். சந்தோஷம் நிறைந்த நாள். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தெய்வீக காரியங்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. அனுகூலம் நிறைந்த நாள். பிறருக்கான தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஆடி அமாவாசை. ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ர நிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இதனுடைய கிரக அமைப்பை வைத்து இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும்போது, கடந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடும். கும்பராசி அன்பர்களே, செய்யக்கூடிய தொழிலில் கூட்டாளிகளுடைய செயல்கள் மன நிறைவை தரும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்திகரமாக இருக்கும். மிக மிக நேர்த்தியாக உங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். வருங்காலத்திற்குண்டான அமைப்பு படி சில முக்கிய துறைகளை பற்றி தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக சில முதலீடுகள் மேம்படும். திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். மேன்மை நிறைந்த நாளாகவே இருக்கும். விடுபட்ட வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் ஆனந்தமும் நிறைந்தே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை கூர்மையாக உன்னிப்பாக கவனித்து வருவீர்கள். பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய செயலுக்கு தகுந்தாற் போல் புகழ் பெறுவீர்கள். திறமைகள் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவே அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, புகழ் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். திடகாத்திரமாக இருப்பீர்கள். சிந்தனைகள் சீராக்கும். மன தெளிவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. முதலீடுகள் மேம்படும். சீர்திருத்தமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து காட்டுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாக்கம். உத்திரட் ரிப்பீட். பூரட்டாதி நட்சத்திரம்
1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடும். புகழ் நிறைந்த நாள். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938111626336. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆடி மாதம் 19ஆம் நாள் ஆடி அமாவாசை தினம். பிள்ளைகளுடைய செயல்களில் கவனம் வேண்டும். மீனராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான செயல்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாகவே இருங்கள். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். மன அமைப்பு சீராகும். உடல் உபாதிகள் அகலும். நினைத்த காரியத்தை மிக சரியாக ஒவ்வொன்றாக முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். சுப காரியம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். நண்பர்களுடைய வட்டாரம் அதிகமாகும். நட்பு வட்டத்தின் மூலம் ஆதரவு பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வருமானத்திற்குண்டான வளர்ச்சி நிறைந்த நாள். ஊதிய உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். செயல்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளிடத்தில் கனிவாக பேசுங்கள். விழிப்புணர்வாக செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்கள் குறையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதிகளுக்கிடையே அனுசரணையான போக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. உயர்வு நிறைந்த நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆதாயம் ஏற்படும். சிந்தனைகள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று
பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய, குல தெய்வ அருள் கிடைக்க நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும், 2ஆம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு.
இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 9381162636 மற்றும் 9043192132